பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவருடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்து வருகிறார், நம்மை அதிசயமாக நடத்தி வருகிறார். பாருங்கள், சென்ற சனிக்கிழமை மார்த்தாண்டத்தில் நமக்கு கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இதை நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு எல்லா செலவினங்களையும் கூட்டி பார்த்தால் 20,000 ரூபாய்க்கிட்ட ஆகும். அப்பொழுது நான் வீட்டை விட்டு புறப்படுகின்ற பொழுது என் கையில் 2,500 ரூபாய் மாத்திரம்தான் இருந்தது. அங்கே போய் சாப்பாட்டிற்கு செலவிற்கு கொடுக்க வேண்டும். நமது வாகனம் அங்கே வருகிறது, லோடு ஆட்டோவிலே ஆடியோ சிஸ்டம் எல்லாம் வருகிறது. 2 வாகனங்களுக்கும் டீசல் போட வேண்டும், டிரைவர்களுக்கு காசு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த ஒய்எம்சி ஹாலுக்கு நான் வாடகை கொடுக்க வேண்டும். கையில் பணம் இல்லாமலேயே அந்த ஊழியத்திற்கு நான் கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது எனக்குள்ளே ஒரு கேள்வி, ஆண்டவரே கையில் காசே இல்லை, எப்படி நான் இதெல்லாம் செட்டில் பண்ண போகிறேன்? ஜெனரேட்டர் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதற்கு பணம் கொடுக்க வேண்டும், டீசலுக்கு கொடுக்க வேண்டும். பல விதமான நெருக்கங்கள் அது மத்தியிலே நான் அந்த ஊழியத்திற்கு கடந்து போனேன். அப்பொழுது நான் சொன்னேன், என்னுடைய முற்பிதாக்கள் எப்பொழுதும் வானத்தை நோக்கி பார்த்தே பிழைத்தார்கள், எனவே நானும் வானத்தை நோக்கியே பார்க்கிறேன், என் தேவைகளுக்காக வானத்தில் இருக்கிற உண்மையை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனேன். பாருங்கள், அங்கே அந்த ஊழியத்தில் திடீரென்று ஒரு சகோதரி சாட்சி சொல்ல வந்தார்கள். அவர்கள் நல்ல சாட்சி சொன்னார்கள். இந்த பிரதர் எப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்களோ அப்போல்லாம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி இந்த நாள், அந்த மாதம், அந்த வருடத்தை எல்லாம் அவர்கள் குறித்து வைத்திருந்தார்கள். 3 விசை எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, பிரதர் ஹவுஸ் விசிட்டுக்காக வந்தாங்க. 3 விசையும் எங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி, முதல் அற்புதமாக அவங்களுக்கு 38 வயசில் முறை போய் நான் ஜெபித்த உடனே அடுத்த மாதமே அவர்கள் கர்ப்பம் தரித்து அவர் ஆண் குழந்தை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதை நான் திருக்கரசனமாக ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் அந்த வார்த்தையை கனப்படுத்தியிருக்கிறார். அதன் பிறகு பிரதர் வந்து ஜோமிட்டு போனாங்க, எனக்கு வீடு கிடைத்தது. அதற்கு பிறகு பிரதர் போன மாதம் வந்தாங்க, ஒரு நிலம் விற்று எனக்கு பணம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் பணத்தை அவர்கள் காணிக்கையாக கொடுத்து விட்டு போனார்கள். எவ்வளவு தேவை இருந்ததோ அவ்வளவு தேவைக்கும் அந்த பணம் மிக சரியாக இருந்தது. பிரித்துக்குரியவர்களே, எனக்கு ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு வல்லவர் என்று சொல்லி நான் ஆண்டவரை துதித்து கொண்டே வந்தேன். அனைத்து காரியங்களுக்கும் பணம் செட்டில் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தை ஆண்டவர் நமக்கு செய்கின்றார். நாம் ஆண்டவரையே நான் நோக்கி பார்க்கின்ற பொழுது, எனக்கு வேறு கதியே இல்லைப்பா, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கின்றார். மார்த்தாண்டம் கூட்டம் ஏசப்பா கிருபையினாலே மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க, புதுசாக நிறைய பேர் வந்திருந்தாங்க, பழைய ஆட்கள் வந்திருந்தாங்க. மிக சுவையான உணவு அங்கே அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தேவன் ஏராளமான அதிசயங்களை, அற்புதங்களை செய்தார் என்று அந்த நாள் மிக மகிழ்ச்சியாக கடந்து போனது. இதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஊழியத்தை திறந்தோறும் நீங்கள் பார்க்குறீங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக நமக்கு இருந்து வருகிறார். சனிக்கிழமை தோறும் நான் நடத்தி வருகிற கூட்டத்தில் எத்தனை பேர் விடுதலை பெறுறாங்க, எத்தனை பேருக்கு நல்ல உணவு கிடைக்குது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறார் என்பதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை நான் அறிவிக்க விரும்புகிறேன். வருகின்ற சனிக்கிழமை, 3வது சனிக்கிழமை, நம்முடைய ஊழியத்தின் தலைமையிடமாகிய
நாசரே தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். கணக்கற்ற ஜனங்கள் அந்த ஊழியத்தில் பங்கு பெறுவார்கள். ஒரு திருவிழா போல இருக்கும். நீங்களும் கூட கண்டிப்பாக வந்து அதில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். அந்த இடம் ஒரு பெதஸ்தா. அங்கே வந்து தீராத வியாதிகளெல்லாம் நீங்கி சுகம் பெற்று வாழ்வோர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. நீங்களும் வந்து சுகம் பெற வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். விடுதலை பெற வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும். மிக சுவையான உணவு வழங்கப்படும். சகோதரர் எர்மீன் அவருடைய மனைவிக்கு பிறந்தநாள் இருக்கிறபடியினாலே அவருடைய குடும்பத்தின் சார்பாக விருந்தை வழங்குறாங்க. அந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாளிகை முழுவதும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு விட்டன. நெட் கனெக்ஷன் கொடுக்க வேண்டும். இந்த சிசிடிவி கேமராவுக்காக கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதில் முதலாவது நாம் 8 கேமராக்களை வைக்க வேண்டும் என்று நாம் அறிவித்திருந்தோம். அன்பு குடும்பத்தார் சகோதரி கண்மணி சாலமோனுடைய குடும்பத்தார் கொடுத்தார்கள். இப்போது 16 கேமராவாக நாம் மாற்றியிருக்கிறோம். ஏனைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்கு நாம் காம்பவுண்ட் வால் அமைக்க வேண்டும். பேவர் பிளாக் ரோடு போட வேண்டும். மாளிகைக்கு நாம் தளம் அமைக்க வேண்டும் என்று ஏராளமான தேவைகள் இருக்கின்றன. இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் உங்கள் தனி ஜெபங்களிலே ஞாபகம் வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கே ஏராளமான முதியவர்கள் தங்கியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய இடங்கள் காலியாக இருக்கின்றன. உங்களுக்கு தெரிந்த முதியவர்கள் அவருடைய பிள்ளைகளாலே கவனிக்கப்பட முடியாத சூழ்நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அறிமுகப்படுத்தி அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் பெற்றோருடைய பிறந்த நாட்கள் வரும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு தாராளமாக உணவளிக்கலாம் என்பதை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் எப்படியாவது மிக சிறப்பாக நடைபெற வேண்டும். அங்கே தங்கியிருந்து பணிபுரிவதற்கும் ஆட்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. ஊழியத்துக்கை அர்ப்பணித்த பிள்ளைகள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் நான் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நான் சில வசனங்களை வாசித்து உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். பைபிள் கை வச்சுருந்தீங்கன்னா யோசுவா 24ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். கடைசி அதிகாரம் யோசுவா 24 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பதாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்பு துரத்திவிட்டது. ஆண்டவர் இங்கே தன்னுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தேன், எவ்வளவு அதிசயங்களை செய்தேன் என்று பட்டியலிட்டு லிஸ்ட்டு போட்டு ஆண்டவர் காமிக்கின்றார். இந்த ராஜா உங்களுக்கு விரோதமாக வந்தால் ஞாபகம் இருக்குதா? இத்தனை ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து வந்தாங்க, ஞாபகம் இருக்குதா? பீலையாம் உங்களுக்கு விரோதமாகி வந்தான், ஞாபகம் இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு வெற்றி தந்தேன் அல்லவா? நான் உங்கள் மீது நான் வைத்திருந்த என் அன்பை உங்களுக்கு காண்பித்தேன் அல்லவா என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் செய்த நன்மைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அழகாக அங்கே அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். அதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், தேவன் நிறைய உபகாரங்களை நமக்கு செய்கிற பொழுது நாம் அவைகளை மறந்து போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை அவர் மறந்து போவதில்லை. ஏனென்றால் நாம் கண்ணீர் வடித்து உபவாசம் செய்து போராடி கெஞ்சி அதிகாலமே எழும்பி ஆண்டவரை நான் தொந்தரவு செய்து தான் இன்றைக்கு நாம் ஏராளமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாம் அற்பமாக எண்ணி விடுகிறோம், மறந்து விடுகிறோம். ஆனால் தேவன் நாம் எவ்வளவு போராடி அதை பெற்றுக்கொண்டோம், அதை தான் எப்படி செய்தோம் என்பதையெல்லாம் ஞாபகத்திலே அவர் வைத்திருக்கிறார். அதனால் நாம் அதை மறந்துவிடக்கூடாது என்பதிலே ஆண்டவர் அதிகமாக விருப்பமுடையவராக இருக்கின்றார். God always teaches us not to forget all the good things He has given us. நமக்கு நிறைய நன்மைகளை ஆண்டவர் செய்து அதை சொல்கிறார். மகனே, நான் உனக்கு இப்படிலாம் செஞ்சேன், இப்படிலாம் உன்னை தப்பு வைத்தேன். இந்த வியாதி உனக்கு வந்த பொழுது, உன் பிள்ளைகளுக்கு வந்த பொழுது, உன் சகோதர சகோதரிகளுக்கு வந்த பொழுது, உன் தாய் தகப்பனுக்கு இந்த ஆபத்து வந்த பொழுது நான் தப்பு வைத்தேன். உன் பிஸ்னஸில் இத்தனை பொல்லாத மனிதர்கள் ஏறி
உன்னை அழிச்சிரும் தள்ளிவிட வந்த பொழுது நான் அவர்களை விளக்கினேன். வேலை பார்க்குற இடத்துல உனக்கு விரோதமாய் ஒரு சதி வலை பண்ணப்பட்ட பொழுது நான் அதை கிழித்து போட்டேன், ஞாபகம் இருக்கதா உனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அடிக்கடி நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். நாம் இன்னும் அவரை கிட்டி சேரும்படியாக, இன்னும் அவரை நேசிக்கும்படியாக, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாக நான் திரும்பி பார்ப்பதும், கர்த்தர் நமக்கு கடந்த காலத்தில் செய்த உபகாரங்களை நினைப்பதும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. உள்ளம் நன்றியினாலே நிரம்ப வேண்டும். ஆண்டவருக்கு நன்றியோடு கூட நாம் வாழ வேண்டும் என்றால் திரும்பி பார்த்து எவ்வளவு தாழ்மையில் இருந்த நம்மை ஆண்டவர் எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார். எவ்வளவு தேவைகள் மத்தியில் இருந்த பொழுது ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாக அதை சந்தித்தார். எத்தனை எதிரிகள் நமக்கு விரோதமாக எழும்பிய பொழுது அவர்களை எப்படி ஆண்டவர் மடங்கடித்தார் என்பதையெல்லாம் அடிக்கடி நினைவு கூற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு, நம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்படி நாம் நினைவு கூறுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியும். இதைத்தான் இந்த முதலாவது இடத்துல காண்கின்றோம். இரண்டாவதாக ஆண்டு சொல்றாரு, உனக்கு விரோதமாக 2 ராஜாக்கள் வந்தாங்க, ஞாபகம் இருக்குதா மகனே, ஞாபகம் இருக்குதா மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, நான் அவர்களுக்கு விரோதமாக இந்த குளவிகளை அனுப்பினேன், நீங்கள் சண்டை பண்ணி யுத்தம் பண்ணி வெற்றி பெறலை. நான் உங்களுக்கு முன்பதாகவே நீங்கள் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னோட்டியே குளவிகளை அனுப்பி அவர்களை கொட்ட வைத்தேன், அவங்க அதிலே நிலகுலைஞ்சு போயிட்டாங்க, அதன் மூலமாக தான் நான் உங்களுக்கு வெற்றி கொடுத்தேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இவங்க போய் சண்டை போட்டு ஜெயித்து தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிற நோனும் அப்படிலாம் கிடையாது, நீங்கள்லாம் சண்டை போட்டு அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்க ரொம்ப பலசாலிங்க. நியாயமாக சண்டை நடந்தால் அவங்க உங்களை ஜெயித்துருவாங்க, அதனால் நான் குளவிகளை அனுப்பினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குளவினா மெட்ராஸு, கோயம்புத்தூர், அமெரிக்கா, துபாய் அங்கெல்லாம் பார்க்க முடியாது, ஈஸியில் பார்க்க முடியாது, தோட்டங்களில் பார்க்கலாம். ஊர்கள் சைடில், கிராமங்களில் அது அதிகமாக குளவியை பார்க்கலாம். குளவினாலே பயங்கரமாக இருக்கும். குளவி கொட்டுச்சுன்னா பயங்கர வேதனையாக இருக்கும்போதில் சந்தேகமே கிடையாது. குளவி கூட வச்சுருக்குனாலே எல்லோரும் பயப்படுவாங்க, அலறுவாங்க, ஐயோ குளவி கூட வச்சுருக்குதுன்னு சொல்லி. அந்த குளவிகளை உடனே அந்த கூட்டை எப்படியாவது களைச்சி அந்த தென்னை மரத்து அந்த இலையெல்லாம் வச்சு அதை எரித்து எப்படியாவது அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும்னு மக்கள் பிரயாசம் எடுப்பாங்க. ஏன்னா குளவி கட்டினா பயங்கர விஷம், அது எந்த இடத்துல கடிக்குதோ அந்த இடம் ரொம்ப வேதனை நிறைந்ததாக இருக்கும். நம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்து மாளிகையை கட்ட ஆரம்பித்த புதியதில் ஊழியத்துக்கு வந்து கொண்டிருந்த ஒருவரிடத்தில் நான் அந்த கட்டுமான பணிகளின் பொறுப்பை கொடுத்தேன். அவரை மிகவும் நேசித்து அவரிடத்தில் பல லட்சங்களை கொடுத்து இந்த பணிகளை செய்யுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தினேன். அந்த மனிதனும் கூட என் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தார். அங்கே அந்த பண விஷயங்கள் வந்த பொழுது சற்று தடுமாற்றம் அவருக்கு வந்தது. கொஞ்சம் அந்த பண விஷயத்தில் உண்மை இல்லாதவராக போனார். அதனால் என்ன ஆச்சு தெரியுமா, ஒரு நாளிலே அவர் கிராமத்தை சார்ந்தவராக இருந்தபடியினாலே ஒரு மரத்தின் பக்கமாக போன பொழுது நிறைய குளவிகள் சேர்ந்து அவரை கொட்டி அவர் அப்படியே மயங்கி விழுந்து விட்டார். ஏறக்குறைய சாகர நிலைமைக்கு போய்விட்டார். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவரை எடுத்துகிட்டு போனாங்க. உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் பாஸ்டர் நீங்கள் ஜோ பண்ணுங்க, குளவிகள் கொட்டி விட்டேன் அப்பா, அவங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க, ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பிறகு கர்த்தருடைய கிருபையினாலே அவர் பிழைத்து கொண்டார். பிரித்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் ஒரு ஊழியக்காரனுடைய பண விஷயத்தில் உண்மை இல்லாமல் போகிற பொழுது குளவிகள் அனுப்பப்பட்டன. அந்த குளவிகள் அவரை கடித்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் போய் ஒருவரை மனம் திரும்பியிருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். இந்த தவறை நாம் செய்தபடியினால்தான், இந்த ஊழியக்காரன்கிட்ட பணத்தை நம்ம சரியான ஹேண்டில் பண்ணாதனால தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்தது என்பதை உணரும்படியாக ஆண்டவர் செய்தார். நினைத்த பொழுது நான் மன்றாடி விட்டேன். நிறைய தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் பணத்தை ஏமாற்றிடுறாங்க இல்லையா? எங்கே நம்ம ஊழியத்துக்கு போனாலும் சரி, மக்கள் என்ன சொல்கிறாங்க, நான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்பி நான் ஊழியத்தைக்காக, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்பி நான் பணத்தை கொடுத்தேன், வீடு கட்டுவதற்காக கடன் என்று சொல்லி கொடுத்தேன். 50 லட்சம், 1 லட்சம், 50 லட்சம், 1 கோடி என்று நான் கொடுத்தேன். ஆனால் அவங்க இப்போ திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நான் வாங்கலைங்கிறாங்க, மிரட்டுறாங்க, கேஸ் போட்டுருவேங்கிறாங்கன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, அப்படி யுத்தங்கள் வருகிற பொழுது நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் குளவிகளை அனுப்புகின்றவராக இருக்கிறார், கடிக்க வைக்கிறார். அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனைகளும் மிகப்பெரிய கண்ணீரும் வந்துவிடும். தேவன் அவர் சாதாரணமான ஒரு தெய்வம் அல்ல. உங்களுடைய தெய்வம், என்னுடைய தெய்வம் ஒரு சாதாரணமான தெய்வம் அல்ல. அவர் யுத்தத்தில் வல்லவராக இருக்கின்றார். எப்படி எதை செய்தால் எதிரிகள் நிலைகுலைந்து போவார்கள் என்று அவருக்கு தெரியும்.
நினைத்து பார்க்க முடியாத பயங்கரங்களை அவர் நடப்பிக்கின்றார். குளவிகள் கடித்து உடம்பெல்லாம் கடித்து மூஞ்சில் கடித்து அவர்களெல்லாம் தடுமாறி போய் நிற்கும் பொழுது எளிதிலே இவர்கள் வெட்டி போடுகிறார்கள், வெற்றி பெறுகிறார். உங்களுக்கு எதிரிகளாக யார் இருக்கிறார்கள் அவர்களை குளவிகள் கடிக்கும், அவர்களை உள்ளாத வியாதிகள் கடிக்கும், இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் கடிக்கும். அவர்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் மிகப்பெரிய ஆபத்துகள் வரும், நிலை குலைந்து போவார்கள், அவர்கள் காணாமல் போவார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, உங்களுடைய பணத்தையும் கூட யாரோ ஒருவர் ஏமாற்றி இருக்கலாம், உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும்படியாக போராடி கொண்டிருக்கலாம், கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டிருக்கலாம். பாருங்கள், ஆண்டவர் குளவிகளை அனுப்புகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக யுத்தம் வருகிற பொழுது உங்கள் சார்பாக நின்று அந்த யுத்தங்களை ஆண்டவர் நடப்பிக்கின்றவராக இருக்கின்றார். மாபெரும் வெற்றியை உங்களுக்கு தருபவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். எந்த நிலைமையிலும் கலங்காதீங்க, யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கி இவ்வளோ யுத்தம் நடக்குது, இவ்வளோ எனக்கு விரோதமாக செயல்படுறாங்களே, என் பணத்தை வாங்கிட்டு தர மாட்டேங்கிறாங்களே, அநியாயமாக என்னை ஏமாற்றிட்டாங்களே அப்படிலாம் சொல்லி நீங்கள் தடுமாறாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், அவர் மிக பயங்கரமான காரியங்கள் நடப்பிப்பார். எவ்வளோ பெரிய ராஜாக்கள் வந்தால் கூட உங்களுக்கு முன்பதாக அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். எத்தனை ராஜாக்கள் வந்தால் கூட, மிகப்பெரிய மனிதர்கள் வந்தால் கூட மடங்கடிக்கப்படுவார்கள். ஆண்டவர் அவர்களை மடங்கடிப்பார் என்கிற செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அப்புறம் அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிக்க விரும்புகிறேன். ஜோஷுவா, அதாவது 24ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒளிவு தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஒரு புதிய நாட்டுக்குள்ளே, கானான்கிற நாட்டுக்குள்ளே உங்களை அழைச்சிட்டு போனேன், பண்படுத்தவே இல்லை, நீங்கள் ஒன்றுமே அதை ரெடி பண்ணல, ஏற்கனவே ரெடி பண்ணிருச்சு. வீடுகளை கொடுத்தேன், பட்டணங்களை, டவுன்ஸ் கொடுத்தேன், எல்லாமே நீங்கள் கட்டலை, ஏற்கனவே கட்டி இருந்தது. திராட்சை தோட்டங்கள், ஒளிவு தோப்புகளை நீங்கள் பயிரிடலை, ஏற்கனவே அதெல்லாம் உருவாக்கி வச்சுருந்தாங்க, அதை போய் நீங்கள் சுதந்திரிச்சுக்கிட்டீங்க, ஏன்னா நான் அதை உங்களுக்கு நான் பரிசாக கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நான் வாசிக்கிற பொழுதெல்லாம் தேவன் எவ்வளவு தன்னுடைய பிள்ளைகளை நேசிப்பார் என்றால், அவர் எவ்வளவு ஒரு பெரிய தேவனாக இருப்பார் என்றால், எவ்வளவு பெரிதான கிஃப்ட்ஸ்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய ஊர்கள், பெரிய சிட்டிஸு எதுவுமே அவங்க ரெடி பண்ணலை, கட்டலை, ஏற்கனவே கட்டியிருந்தவங்க ஓடிடுறாங்க. ஆண்டவர் அவங்கள அங்கே குடியிருக்க வைக்கிறார். சாப்பிடுவதற்கு திராட்சை தோட்டங்கள் வேணும், ஒளிவு தோப்புகள் வேணும், எல்லாம் ஏற்கனவே ரெடியாக இருக்குது. இவங்க போய் அதை எடுத்துக்கிறாங்க. வஸ்துக்கள் முழுவதும், வீடுகள் முழுவதும், ஃபர்னிச்சர் எல்லாம், ஃபேன், ஏசி எல்லாம் வச்சுருக்குது, எல்லா வஸ்துக்கள் நிரம்பி இருக்கிற வீடு, அதை போய் அவங்க குடியிருக்கிறாங்க. அவ்வளோதான். ₹1 கூட அவர்கள் கொடுக்காமலேயே ஆண்டவர் வீடுகளை கொடுத்தார், ஊர்களை கொடுத்தார், சிட்டிஸை கொடுத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு தோட்டங்களை கொடுத்தார், சொத்துக்களை கொடுத்தார். இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்கெல்லாம் குருவி போல சேர்த்து வாயை கட்டி வயிற்றை கட்டி எத்தனையோ வருடமாக சேமித்து அதுக்கு பிறகு ஒரு வீடை கட்டுறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் அப்படி தான். வாழ்நாள் பரியந்தம் அவங்க சம்பாதிச்சாலும் ஒரு வீடை தான் கட்ட முடியும். ஒரு சிலர் ஏதோ சில வழிகளில் 2-3 வீடுகளை கட்டியிருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. எங்கேயுமே சேவிங்ஸ் பண்ணவில்லை. என்னுடைய வாழ்வில் இன்றைக்கு வரைக்கும் சேவிங்ஸ் என்றால் எனக்கு என்னவென்னே தெரியல. ஏன்னா பணம் எவ்வளோ வருதோ அதை விட அதிகமாக ஆண்டவருக்காக, ஊழியத்திற்காக செலவழிக்கிறதுனால பணமே இருப்பதில்லை, கையில் பணமே இருப்பதில்லை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் பெரிய ஒரு சவாலாக இருக்குது. தேவைகளுக்கு என்ன செய்ய போகிறோம், ஏன்னா சேவிங்ஸ் என்பதே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அதிசயமாக நடத்து. இதை போலத்தான் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இருக்கும். சேவிங்ஸ் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள், என்னுடைய ஊழியத்தினை செய்தாய், நீ என் மகனை என்னை நேசித்தாய், எனக்காக நீ ஓடி ஓடி போய் உழைத்தாய், என்னுடைய ஊழியக்காரர்களை நேசித்தாய், நீ தாங்கினாய், இந்த வீடுகளை வச்சுக்க, ஃபுல்லாக ஃபர்னிஷ்டு எல்லாம் இருக்கு, வச்சுக்க, இந்த தோட்டத்தை நீ வச்சுக்க, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைத்து பார்க்க முடியாத பரிசுகளை, நாம் உழைத்திராத, நாம் சம்பாதித்திராத வீடுகளை கொடுத்து இங்கே நீ குடியிரு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒரு அண்ணன் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு 25 வருஷத்துக்கு சீனியர்ஸ். இப்போ உங்களுக்கு காது கேட்காது. ஆவிக்குரிய வாழ்வின் ஆரம்ப காலத்தில் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க, ஆலோசனைகளை கொடுப்பாங்க, நிறைய நாணம் உடையவர்கள். அப்படியே பிள்ளைகளை நல்லா கட்டி கொடுத்தாங்க. அண்ணன் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, பென்ஷன் கிடையாது, ஏன்னா அது ப்ரைவேட் கம்பெனி.
அப்போது கஷ்டங்கள் வந்த பொழுது வீடுகள்லாம் விற்றாச்சு, பென்ஷன் இல்லை, வருமானம் இல்லை, பிள்ளைங்க அவங்கள கவனிக்கிறாங்க, அவங்களே கவனிச்சுக்கிறாங்க, அப்பாவுக்கு பணம் கொடுக்க முடியல. அப்பொழுது அவர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவர் தங்குவதற்கு வீடு வேணுமே, வாடகை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. பாருங்கள், அவருடைய அண்ணன் மகள் இப்பொழுது ஒரு பெரிய வீடு அவங்க வச்சுருக்கிறாங்க. அண்ணன் இறந்துட்டாங்க, அவங்க வேலை கிடச்சி வேறு வெளியூர் போயிட்டாங்க. அதனால் இந்த வீடு சும்மா தான் இருக்கிறது சித்தப்பா, நீங்களே இதில் குடியிருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அப்போ அவங்க இந்த வசனத்தை தான் சொன்னேன், கிறிஸ்டோபர் நான் கெட்டாத வீட்டில் நான் குடியிருக்கிறேன், வாடகையே கொடுக்க வேண்டாம், எல்லா வசதியும் இருக்குது, பெரிய வீடு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி தான் கொடுக்கின்றவராக அவர் இருக்கின்றார். எவ்வளோ உழைத்தும் வீடு கட்ட முடியவில்லையே, எதையுமே வாங்க முடியவில்லை, சேமிக்கவே முடியவில்லை என்று கலங்கி தவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பல காரணங்களினாலே நாம் ஊழியம் செய்கின்றபடியினாலே இந்த உலகத்தாரை போல நாம் சேர்க்க முடியாதவர்களாக இருக்கலாம். ஒருவேளை அன்றைக்கு எல்லாம் நடக்குது, மிச்சப்படி எனக்கு எதிர்காலத்துக்கு ஒன்றுமே இல்லை என்று கலங்கி கொண்டு இருக்கலாம். இத்தனை வருடங்களாக எனக்கு சொந்தமாக வீடு இல்லையே, சொந்தமாக வாகனங்கள் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்ப கானானை கொடுத்தார், வீடுகள் முழுவதும் நல்ல வஸ்துக்களால் நிரம்பி இருக்கிற வீட்டை ஃப்ரீயாக கொடுத்தார், கிஃப்டாக கொடுத்தார். திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோட்டங்களையும் கொடுத்தார், டவுன்ஸை கொடுத்தார், பெரிய பெரிய ஊர்களை கொடுத்தார். உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். நீங்கள் அதில் போய் குடியிருப்பீர்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. இதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு நல்ல அற்புதமான வார்த்தையாக இருக்குது. எனக்கு அப்படி நடக்குமாங்க? நீங்கள் கேட்கலாம். will it be possible in my life? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க, எனக்கு கொடுப்பாங்களா, எனக்கு தருவாங்களா, என் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு வசந்த காலம் வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக அந்த வசந்த காலங்கள் வரும், நிச்சயமாக அந்த ஆசீர்வாதமான காலங்கள் வரும் என்பதை மிக மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு ஆண்டவர் உழைக்காதபடி இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவிக்கும்படியாக கொடுத்தார் என்றால், இன்றைக்கு இஸ்ரவேலாக இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் கூட எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியாக இலவசமாக அவைகளை தரும். எவரோ ஒருவருடைய உழைப்பை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பாவியில் ஆஸ்தி நீதிமானுக்கே என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? எனவே நீங்கள் கலங்க வேண்டாம், எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு வீடு ஏற்கனவே ஆயத்தமாகிவிட்டது, தோட்டங்கள் ஆயத்தமாகிவிட்டது, மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு வந்து விட்டது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு மிகுந்த சீக்கிரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து மகிழ பண்ணியது போல உங்களுக்கும் அவர் கொடுத்து மகிழ பண்ணுவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் உங்களுக்காக விசுவாசிக்கிறேன். நான் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குங்கிறத விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களுக்கு சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் தருவார். அப்படி தருகின்ற பொழுது என்னை கூப்பிட்டு சொல்லுவீங்களா? பிரதர், நீங்கள் சொன்னீங்க, அதுபடியே நடந்துருச்சு, எனக்கு சொந்தமாக வீடு கிடச்சிருச்சு, நான் கெட்டவே இல்லை, எல்லா வசதியும் இருக்குது, தோட்டங்கள் கிடச்சிருச்சு, எல்லாம் நாங்கள் ஒன்றுமே செய்யலை, எல்லாம் அப்படி ஃப்ரீயாக கிடச்சிருச்சு, ஆண்டவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அப்படியாக நாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காலம் மிகுந்த சீக்கிரத்தில் வருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிப்போமா? அவங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எவ்வளவு நல்ல ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே நீர் எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக எதிரிகளை ஆண்டவர் மடங்கடிக்கும்படியாக குழவிகளை அனுப்புகிற தெய்வமாக இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இப்பொழுது கூட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, அதன்படியே நீங்கள் செய்யுங்கப்பா. எப்படியாவது கர்த்தாவே இப்படி பிள்ளைகள் ஆண்டவரை வயதாகிருச்சு, ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க கெட்டாத வீடுகள் எல்லா வஸ்துக்களால் நிரம்பி இருக்கணும், அது நீங்கள் இலவசமாக கொடுத்து இந்த வீட்டில் நீங்கள் சுகமாக குடியிருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதிங்க. அவள் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவு தோப்புகளையும் சுதந்திரிக்க அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். சமாதானம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், உடைய பிள்ளைகளை வாஞ்சை விருப்பங்கள் நிறைவேற்றும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலகாலங்களிலே நீர் சொந்தமாக இன்ப கானானை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தவில்லையா? அதை போலவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காலகாலங்களில் சொந்தமாக வீட்டை தாரும்.
வீட்டு வாசல்களை வசதிகளை ஏற்படுத்தி தாரும், வஸ்துகளை தாரும். ஆண்டவரே, சொந்தமாக தோட்டங்களை தாரும். உடைய பிள்ளைகளை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதியும். இது உடைய திருச்சித்தமாக இருக்கிறது. இன்ப கானானுக்குள்ளே அழைத்து கொண்டு செல்லுங்கப்பா. கடன் பாரங்களால் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், வருகிற வருமானமெல்லாம் வட்டிக்கே போகிறது, சாப்பாட்டு கூட வழி இல்லை. நான் எப்படி நான் முதல்ல வாங்கின கடனை எப்படி திருப்பி செலுத்துவேன், எப்படி வீடு கட்டுவேன், எப்படி என் செலவுகள் சந்திக்கப்படும், இந்த பூமியை வாழ்க்கையில் கசப்பாக இருக்கிறது, நான் தற்கொலை செய்து கொள்ளட்டுமா என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்து அவருடைய பாத்திரங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் என்ன பாவ சாபம் இருந்தாலும் மன்னித்து அதை முறித்து போட்டு உடைய பிள்ளைகளை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். போட்டி நிறைந்த உலகம், இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் கர்த்தாவே நீர் உடைய பிள்ளைகளை போஷிக்கும்படியாக, செழிக்கும்படியாக, மீதமெடுக்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. அப்படியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் அடியார் ஜெபிக்கிறேன் ஐயா. எப்படியாவது கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கும், வியாதிகள் நீங்கட்டும். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். யாருக்குப்பா இன்னைக்கு வியாதி இல்லை? எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியாதி பலகீனம் வந்து ஜனங்கள் சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வேண்டாம், பக்கவாதங்கள் வேண்டாம், சடுதி மரணங்கள் வேண்டாம், விபத்துகள் வேண்டாம். சப்பா தாங்க முடியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாவலை தார் ஆண்டவரே. என் தகப்பனே, என் ஆண்டவரை, என் தேவனை, ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் இப்போ நீங்கட்டும். செயல்படாத கிட்னிகள், செயல்படாத ஹார்ட்டு, லங்ஸு எல்லாத்தையும் புதிதாக்கி உடைய பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரை, நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை, மரண படுக்கையில் இருப்பவர்களுக்கு கர்த்தர் உங்களுடைய கிருபை கிடைக்கட்டும். அந்த மரண கண்ணிகள் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் உயிரோடு கூட எழும்பும்படியாக நீர் உதவி செய்யும் அப்பா. நீர் அப்படியே செய்வீர். உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பலன் அவர்களுக்கு கிடைக்கட்டும். இப்பொழுது கூட ஆண்டவரை தோத்திரம் ஐயா, ஆண்டவரை தோத்திரம் ஐயா. வயதான காலத்தில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க, கீழே விழுந்து விடாதபடி, அவர்களுக்கு ஆபத்து வந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. வாலிய பிள்ளைகள் வாலிபத்தின் பாவங்களை சிக்கி மோசமாகி விடாதபடி, முன்னப்பட தெரியாம ஓடி அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் வீணாகி விடாதபடி மறந்துடும்படியாக செய்யுங்க. பைக்கில் வேகமாக போய் மூட்டி அப்பாவிகளை கொன்று தானும் கொலையுண்ணப்பட்டு விடாதபடி வாலிபர்களை சந்திப்பீராக. எத்தனையோ பைக் வந்துருச்சுப்பா. பெற்றோருடைய கண்ணீரை கண்டு மெதுவாக அவர்கள் செல்ல, ஞானத்தோடு பைக்கை ஓட்ட பாதுகாக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, எக்ஸாம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தாருங்க. அடுத்து என்ன படிக்கணும்னு சொல்லி தாருங்க. வேலைக்காக, வீசாவுக்காக, திருமணத்திற்காக, குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் நல்ல செய்திகளை தாருங்க. சொந்தமாய் வீடு வேணும், வாகனம் வேணுங்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இந்த இடம் விற்க மாட்டேங்கன்னு தவிக்கிறவர்களுக்கு அந்த இடம் விற்க நல்ல வருமானங்கள் கிடைக்க ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதி. அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சமாதானத்தை தாருங்க. அனைத்து மதத்தோடையும் மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் நாட்டில் நடக்கிற எலெக்ஷன்ஸை எல்லாத்தையும் நல்லபடியாக முடித்து தாருங்க. சித்தமானவர்களை கொண்டு வாருங்க அப்பா. அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதி. ஒன்று குறைவிடாதபடி பார்த்துக்கொள்ளும். கிருபையினாலே தாங்கிக் கொள்ளுங்க, இரக்கத்தினாலே தாங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவரை, அப்படியே நீங்கள் ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். அனைத்து காரியங்களையும் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். எசப்பா, அடைக்கலான் குருவியில் தங்குவதற்கு அநேக முதியவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. ஆண்டவரை, அங்கே வேலை செய்வதற்கு நல்ல ஆட்களை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படும் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சிலாக்காரங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞான
நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும்